நன்கொடை இங்கு கொடுக்கும் பழக்கம் இல்லை. மிஸ்டர் மேடம், அன்னைக்கு ரொம்ப பெரிய மகாராணி மாதிரி ஜம்பமா பேசிட்டு போயேன். பாத்தியா, இன்னைக்கு எங்கிட்டயே பணம் கேட்க வேண்டிய எல்லாம் ஏற்பட்டு போச்சு. என்ன செய்யறது? ஐயோ பாவம். உங்களை சொல்லி குத்தம் இல்ல சார். போய் உங்களுக்கு மேனேஜர் வேலை கொடுத்து இந்த சீட்ல உட்கார வச்சிருக்காரே இந்த எஸ்டேட் முதலாளி, அவரை சொல்லணும். அம்மா தாயே, உன்ன சீட்ல உட்கார வச்சு பேச எனக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடு. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஷட் அப். கெட் அவுட். ஹலோ, யார் வேணும்? குட் மார்னிங் சார், நான் தான் ரவி பேசுறேன். எஸ், வந்து இங்க கீதா வந்து பணம் கேட்டாளா? ஆமா சார். கீதாவோ சீதாவோ ஒண்ணு வந்து தொண பணத்தை கெட்டு உயிரை வாங்கிட்டே இருக்கு சார். மேனேஜர், கீதா வேற யாரும் இல்ல, என் வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகளா? என்ன சார், இப்பவாவது பணம் தரீங்களா? கீதா, காதலுக்காக இந்த உலகத்துல உடல் பொருள் ஆவி மூணையும் தான் கொடுக்கிறது வழக்கம். ஆனா உனக்காக உங்க மாமா பணத்தையே நான் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சமயம் தெரியாம வந்துட்டேன். நான் வேணா அப்புறம். பரவாயில்ல, இருங்க. இனிமே அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கிறீங்களா? குட் மார்னிங் கீதா. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் தங்கராஜ். எஸ்டேட் முதலாளிக்கு ரைட் ஹேண்ட். அவசரமா 2000 ரூபாய் தேவை. நீங்க ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ, முதலாளியோட அனுமதி இல்லாம ஒரு பைசா கூட என்னால தர முடியாது. ஐ சி. என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, போ தெரிஞ்சுக்குவீங்க. இட்ஸ் ஆல் ரைட். வரேங்க. வாங்கடி, இன்னொரு கேம் ஆடலாம். ஓடி ஆடி நாட்டு மூச்சு வாங்குது. ஆமா ஆமா, இப்ப எங்களுக்கு தேவை டீ. டீயா? வாங்கடி. ஹாய் கீதா, எங்க எப்படி ஜாலியா பிக்னிக்கா? ஆமா, இவரு யார் கீதா? எங்க எஸ்டேட் மேனேஜர். ஆமா, நீங்க எங்க இப்படி? சும்மா அப்படி. வீடு பக்கத்திலேயே இருக்கும், அதான் இப்படியா சார்? ஆமா. இந்த வீடு எது சார்? என் வீடா? ஆமா, அதுவா? அது யாரு இவ? ஒரு பெரிய மேனேஜர் போய் இந்த சின்ன வீட்லயா குடியிருப்பாரு? அதுதானே. ஏன் சார், அதுதானே உங்க வீடு? ஆமா கீதா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். நல்ல வேலைக்கு வந்தீங்க சார். என்னம்மா? வீடும் பக்கத்துல இருக்கு. ஆமாமா. நாங்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கோம். ஐயோ பாவம். டீ சப்ளை பண்றீங்களா? டீயா? நானா? ஆமா சார். இதுக்கு என்ன சார் பிரமாத யோசனை பண்ணீங்க? பண்ணுங்களேன், கமான். விதி யார விட்டது? ரெடி. இவங்க தான் எஜமானி அம்மான் மட்டும் காட்டி கொடுத்துறாரு. கமான். நீங்க யார் சார்? நான் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஏப்பா, இந்த வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? அவங்க வெளியே போயிட்டாங்களே. அவங்க வாழ்க, அத்தோட நீயும் வாழ்க. ஆபத் பாந்தவா, அனாத ரட்சகா, நான் சொல்றத கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா ரொம்ப சொரியாத, ரத்தம் வந்துட போகுது. இந்தா வாங்க வாங்க. மெதுவா. ஐயோ, இவ ஒருத்தி சாப்பிட ஆரம்பிச்சாலும் விட மாட்டாளே. அவகாசமா சாப்பிட்டோம். நல்லா இருக்க? ரொம்ப தேங்க்ஸ் சார், அருமையான பார்ட்டி கொடுத்தீங்க. நீங்க மட்டும் டைம் கொடுத்திருந்தீங்கன்னா இதை விட அருமையான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பேன். இல்ல வாஷ் பேசின் எங்க சார்? பாத்ரூம்ல இருக்கு. பாத்ரூம் எங்க சார்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. கந்தசாமி, இவங்களை கூட்டிட்டு போ. ஐயா, ஆளை மாத்தாலும் பேரை மாத்தாதீங்க. என் பேர் கந்தசாமி இல்ல, வேல்சாமி. ஏதோ ஒரு சாமி, கூட்டிட்டு போப்பா. நீங்க தான் கூட்டிட்டு போங்களே சார். நானா?
விதி யார விட்டது? வாங்க பிளேட்டை வையுங்க. இதுதான் பாத்ரூமா? எஸ். என்ன சார் பூஜை ரூம் போய் பாத்ரூம்ங்கறீங்க? பாத்ரூம் நீங்க தானே சொன்னீங்க, அதனாலதான் நானும் சொன்னேன். ஆல்ரைட், இந்த ரூம் இல்லனா இன்னொரு ரூம். அதானே, வாங்கடி தேடி பாப்போம். அநேகமா இதுதான் பாத்ரூமா இருக்கும். என்ன சார் சொந்த வீட்லயே பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க? அது வந்து நான் 2 மாசமா ஊர்ல இல்ல பாருங்க, அதுக்குள்ள இந்த வீட்டை இஷ்டத்துக்கு ஆல்டர் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு, இந்த வீட்டுக்கு பாத்ரூமே இல்ல. புத்திசாலி இது. விதி யார விட்டது? இந்த வீட்டை பாதி கட்டிக்கிட்டே இருக்கிற போது அந்த ஆளுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அது யாரு சார்? எது? அதான் அந்த போட்டோ. சொல்லுங்களே. என்னங்க இது? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. தட் இஸ் மை முதலாளி, இவர் அங்கிள். இவருடைய பக்தி, அன்பு, நன்றி இதெல்லாம் காட்டுறதுக்காக இவரை இப்படி தொங்க விட்டுருக்கேன். ஆஹா, நன்றி இல்ல, நீங்க நாயேதான் சார். அதியா சார்? ஏன் சார் கை கால்லாம் உதறுது? வந்து இந்த வருஷம் ஊட்டில குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. யார்கிட்ட கதை அளக்குறீங்க? இப்ப தெரியுதுங்களா இது யார் வீடுங்க? நல்லா தெரியுது. பியூட்டிஃபுல் ஹவுஸ், வண்டர்ஃபுல் ஹவுஸ், நல்ல வீடு.
காட்டுக்கு சென்று வருகிறேன். சொல்லு. தந்தையே. நானும் உங்க அப்பேன் அங்க நிக்கிறான் பார். தந்தையே, நான் தோழிகளோடு. ஆரஞ்சு தோழியா? தோழிகளோடு கரெக்டா சொல்லு. தந்தையே, நான் தோழிகளோடு கோட்டுக்கு போறேன். கோர்ட்ல உங்க அப்பா கேஸா நடத்துறான். காட்டுக்கு போறேன். தட் மீன்ஸ் ஜங்கிள். ஓ, ஜங்கிளுக்கு போறேன். ஐயோ, தமிழ்ல சொல்லு. காட்டுக்கு போறேன். தந்தையே, நான் தோழிகளோடு காட்டுக்கு போறேன். கொண்டுவாமா. என்ன ஏண்டா கொள்ற? சென்றுவான்னு சொல்ற. சென்றுவாமா. டிராபிக் கான்ஸ்டபிளா விட்டு. And then இப்ப காட்டுல நீ அண்ணன் நட நடக்கிற. எங்க நட? தப்பு தப்பு தப்பு. என்ன இது? ஐ வாண்ட் வேட்லிங் வாக். வாத்து நட. நான்சென்ஸ். நீதான் என்ன பாத்து மாதிரி போறனே. வாத்து மாதிரி போ சொன்னேன். கத்த சொன்னேனா? பாத்து கட்டிட்டானே போதும். டைரக்டர் தொடரே. இப்படி வா. நெக்ஸ்ட் சீன். கேக்குவா? அரே வந்திருக்காங்க பாப்பா. அரே கூப்பிட்டு என்னடா வாயில பிடி. என்ன மண்டல பிடி பிடிப்பா? துஷிந்த பிடி பிடிச்சானா? இல்ல ஹுக்கா பிடிச்சானா? டேய், என்ன ஆல்வார்பேட் அல்லாஹ் பாட்ஷா இப்படிதான் தகராறு பண்ணான். அச்சல் சைடுல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். அவன் வாப்பா உத்தரவு வரையும் இல்ல. அவனை நம்பி அடிச்சான். இன்னும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி பக்கத்துல இங்க வந்துருச்சு. அப்போ டைரக்டர் அடிக்க போறியா? அச்சா என்னடா? மிஸ்டர் ஓ டயலாக். இந்த பிடி பிடி. அவன் எனக்கு அசிஸ்டன்ட். பிஏவிஎல் படிச்சிருக்கேன் சார். 5 வருஷமா இருக்கேன். என்ன பிரயோஜனம்? திரு முடிக்கிற டயலாக் பாரு. இன்னும் சீக்கிரம் டயலாக் எழுத சார். அப்ப குமுத ஆண்டவரை கத்திருக்கா? எதுக்கு? துடுக்க திருடிப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? திருடத்துக்கு சினிமால இருக்க அவங்கிட்ட விட்டுருங்கடா. இன்னும் கூட அவனுக்கு இந்த வேறு. என்னடா இப்ப நீ காட்டுல வேட்டையாட வர? புலி வேட்டையாடா? இல்லடா, புல் மான் வேட்டை. சொல்றேன், கரெக்டா பாத்து. காடெங்கும் தேடியும் கண்ணுக்கு ஒரு மான் கூட கிடைக்கவில்லையே. கரெக்டா சொல்லு. அரே, காடு கூட நம்ம தேடுறான். வருமான் கூட வருமான் கேடுறா. புள்ளிமாராவது இருக்குது. காட்டுல உனக்கு எங்க இருந்து வருமானம் கிடைக்கும்? சொல்லு. வருமான் கூட இது சிங்கிள் டீ கேக்குற மாதிரி இருக்குது. கூட வருமான் கூட கிடைக்கவில்லையே. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. ஐயோ ஜபா, கரெக்டா தமிழ் பேசுறா. அரே, நம்ம மண்ட மேல தமிழ் வர மாட்டேங்கிறான். அப்படி என்னடா பண்ணுமா? அரே, இங்க பக்கத்துல வா. அரே, என்னடா லவ் சீன் பாருடா. விளையாடுறியா? ஒதிப்பேன். பார்க்கறியா மாட்டியா? முடியாது. முடியாது முடியாது. ஜீப் வாடகை குடு. மன்றோ சார், இப்போ துஷ்யந்தனை நீ ஏற்கனவே சந்திச்சிட்ட. லவ் டயலாக். கோனியா? அது என்னடா 9 80 சொல்றா? நான் சொன்னேன். போங்க. ஓ, கருவாட்டிடம் இருந்து. என்ன கருவாடு சொல்றீ? கருவாடு இல்ல, கருவண்டு. கருவாட்டிடம் இருந்து என்னை காப்பாற்றிய காவலரை தாங்கள் யார்? புள்ளி நம்பிள் அலம்பனா துஷ்யந்த். இது என்ன மகாராஜ சாம்ராஜ்யமா? மகாராஜ் சொல்லுடா. நம்பிள் மகாராஜா துஷ்யந்த். நீ யார்? ராஜமகளா? அரச மகள் அல்ல. மாமா அழைக்கிறதுக்கு அரச மகள் அல்ல. அரச மகள் அல்ல மன்னா. ரொட்டிக்கடை வரவாங்க. மன்னா. அரச மகள் அல்ல மன்னா. ஆசிரமத்து பொன். என் தந்தை ருசி. அவங்க அப்பனை கடிச்சு ருசி பாத்துக்கிறாப்பா. பாப்பா தின்னுது. அப்புறம் நம்மள திருட போடுறா. கண்வரிசி ரிஷி. கண்வரிசி கண்வரிசி. சகுந்தலா. பாய் சகுந்தலா. பாய். மிஸ்டர் மானி, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற. காபி சாப்பிட்டா? மானி மானி, நீ எப்படியாவது என் சிஸ்டர் பெரிய ஹீரோ ஆகிட்டேன்னா? நான் பூஜை தான் போகணும். நீ வேற வா. போ. காளிதாசா, இது என் தப்பு இல்லப்பா. ஹலோ கீதா, எங்க எப்படி பரப்பிட்ட? பார்த்தவன தெரியல. வெளிய